ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு செல்வம். வயசு 54 தான். சிவியர் பேக் பெயின்னா வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வந்து ரொம்ப சிவியரா இருந்தது. L4 L5 லெவல்ல, L5 S1 லெவல்லாம் வந்து நல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. இதோட சேர்த்து அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்து டயபெட்டிக் நியூரோபதி இருந்தது. டயபெட்டிக் நியூரோபதினால அவரால் வந்து 2 கால் பாதமுமே வந்து தரையில வச்சா தெரியாத அளவுக்கு ரொம்ப அதிகமான மதமதப்பு, தைஸ்ல தொடையில இல்லாம மதமதப்பு இருந்தது. அவர் வந்து அவங்க ஊர்ல வந்து ஊராட்சி மன்ற தலைவர். டைம் கிடைக்காம தான் கடைசி வந்து ஒரு வாரம் இங்க வந்து தங்கி இருந்தாரு. இங்க வர்றதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல நம்மளை பத்தி விசாரிச்சிருக்காரு, வீடியோ பார்த்திருக்காரு. வீடியோ பார்த்து ஓகே பேஷண்ட் ரிவ்யூஸ் பார்த்திருக்காரு, அவங்கள யார் என்னெல்லாம் கரெக்டா பார்த்திருக்காரு. பார்த்துட்டு இங்க லோக்கல்ல இருக்கிற ஆட்கள் மூலமா இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பார்ப்பாங்களா, கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா, ஏன்னா எங்க போனாலுமே ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்க, ஆனா இவங்க வந்து ஆபரேஷன் வேணாம், மருந்து மாத்திரை வேணாம், எதுவுமே வேணாம்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தாரு. வந்து நான் 15 days அவரோட டைம் கேட்டேன். அவர் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஒரு வாரம் தங்கியிருக்கேன்னாரு. 1 weekல நல்லாவே ரெக்கவரி ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% அவரே சொல்லுவாரு, 70% வந்து அவருக்கு வந்து நல்லாவே மதமதப்பு குறைஞ்சிருச்சு, பெயின் குறைஞ்சிருச்சு, வந்த சிம்டமேட்டிக் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது இல்லாம நல்லா குறைஞ்சிருச்சு. அவரோட ரிவ்யூ வருது பாருங்க. அவர் ரிப்போர்ட்டிங் ஃபுல்லாவே நான் சொல்றேன், நான் எந்த அளவுக்கு மோசமா இருந்தவர் இப்ப எந்த அளவுக்கு நல்லா இருக்காருன்றது அவரே சொல்றாரு. பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? நிறைய பேர் யூடியூப்ல வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு இங்க வர்றீங்க. வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இவ்வளவு தூரம் போறமே இது வந்து சரியாகுமா, அவங்க உண்மையிலேயே கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களான்ற சந்தேகம் இருக்கலாம். தயவு செய்து அப்படி எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் வச்சுதான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். மினிமம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கும். பிளஸ் இங்க எலக்ட்ரோ தெரப்பி, மேனுவல் தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் இதோட சேர்த்து இப்ப இவருக்குலாம் வந்து நாங்க வந்து டீகம்ப்ரஷன் தெரப்பி கொடுத்திருக்கோம். நம்ம ரோபோஸ்பைன் மூலமா 7 நாளுமே வரைக்கும் நாங்க வந்து டீகம்ப்ரஷன் தெரப்பி போட்டிருக்கோம். ரோபோஸ்பைன் மூலமா அவரோட டிஸ்க் ப்ரொட்ரூஷனை கம்ப்ளீட்டாவே ரெக்கவரி பண்ணி கொடுத்திருக்கோம். மெயினா அவர் வந்து பயங்கர ஹாப்பி. அந்த ரோபோஸ்பைன் மூலமா அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் அவர் பயங்கர ஹாப்பி. பிளஸ் மேனுவல் தெரப்பி மூலமாவும் நல்லாவே சரி பண்ணி கொடுப்போம். உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். உங்க ப்ராப்ளமை கம்ப்ளீட்டா நாங்க சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. செல்வம் பேஷண்டோட MRI ரிப்போர்ட் இது. ஹோல் ஸ்பைன். அவருக்கு மொத்தமாவே வந்து முதுகெலும்புகள்ல அதாவது தேய்மானம் இருந்தது, ஆஸ்டியோஃபைட்ஸ் இருந்தது, சின்ன சின்னதா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. மெயினா வந்து L4 L5 L5 S1 லெவல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருந்தது. C3 C4 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் ஆகி அது வந்து கழுத்துல இருந்து கைக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. C5 C6லயுமே ப்ராப்ளம் இருந்தது. மெயினா L4 L5 L5 S1 அதை பார்ப்போம் நம்ம. L4 L5 லெவல்ல அவருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி ஆன்லர் ஃபிஷர் இருந்தது. அதனாலதான் அவர் காலில் மதமதப்பு இருந்தது. பிளஸ் வந்து நல்லாவே வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்போட பாதையை அழுத்திக்கிட்டு இருந்தது. அதனாலதான் அவருக்கு கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும் நிறைய ஹாஸ்பிட்டல் சொல்ற அளவுக்கு மோசமா இருந்தாரு. பிளஸ் L5 S1 லெவல்லையும் அவருக்கு டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஆன்லர் ஃபிஷர்னு நிறையவே ப்ராப்ளம் இருந்தது. அதோட சேர்த்து இடுப்புல இருந்து அந்த நர்வ் ரூட் வந்து கம்ப்ரஷன் அதிகமா இருந்ததுனாலதான் அவரால் நல்லா நிக்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இதோட MRI ஃபில்ம் இது L4 L5 S1. இப்ப நார்மலா ஸ்பைனல் கார்ட் டயாமீட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த L4 L5 எந்த அளவுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி வந்திருக்கு, L5 S1லயும் எந்த அளவுக்கு பல்ஜ் ஆகி வச்சிருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு பல்ஜ் ஆயிருந்ததுனாலதான் இவர் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப அவரு கம்ப்ளீட்டா சரியாகி ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. இதுக்கு இந்த ரோபோஸ்பைன் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. தேங்க்யூ. என் பேரு எஸ் செல்வம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கல்பகனூர். நான் கல்பகனூர் பஞ்சாயத்து தலைவர். நான் அந்த இதுக்கு சார் இந்த என்னுடைய பெயின் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருஷமா இந்த பெயின் இருந்துச்சு. ஆபரேஷன் தண்டுவல் ஆபரேஷன் பண்ணி 10 வருஷமா நான் ரொம்ப அவதிப்பட்டேன். மூட்டு வலி, படி ஏற முடியாது, ரொம்ப சிரமத்துல உண்டானேன். பெங்களூர் போனேன், கோயம்புத்தூர் போனேன், சேலத்துல எங்க மாவட்டத்திலையும் பார்த்தேன். கேட்டா சக்கரனாலதான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு 2 டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. MR ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஸ்கேன் எடுத்து பார்த்ததே தண்டு ஜவ்வு அழுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே எனக்கு சரியானபடி பலன் கிடைக்கல. அப்புறம் நான் வந்து மதுரையில இருந்து இப்ப சாரோட யூடியூப் சேனல்ல நான் பார்த்தேன். நிறைய பார்த்த பிற்பாடு ஆபரேஷன் இல்லை, மருந்து மாத்திரை இல்ல, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. யூடியூப் பார்த்தது இல்லாத நான் வேற ஒரு நபரை இங்க வச்சு விசாரிச்சேன். நான் மதுரையில இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி சரியா இருக்குமா இல்லையா, ஏன்னா நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கிறேன். அப்படிங்கும் போது இந்த ஹாஸ்பிட்டல் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இதை சொன்ன பிற்பாடுதான் யூடியூப் பார்த்துட்டு தான் அங்க இருந்து வந்து இப்ப இன்னைக்கு 7 நாள் தான் ஆகுது. சார் 15 நாள் இருக்க சொன்னாரு. ஆனா அந்த 7 நாளில எனக்கு 70% வைத்தியம் எனக்கு முடிஞ்சது. இன்னும் 30% இருக்குது. இன்னும் 2 நாள் இருந்துக்கும் நான் பார்த்துட்டு போறேன், தப்பு இல்லை. ஆனா எனக்கு இங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு மெயின் காரணம் என்னன்னா இங்க செய்யற ஆட்களோ இல்ல மற்ற ஒரு இதோ மூஞ்சி கொஞ்சம் கூட சுளிக்காத ரொம்ப ஒரு பண்பா வந்து ஒரு
துடைக்கிற அம்மா கூட சாப்பிட்டீங்களான்னு கேக்குது. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிடிச்சிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு என்னுடைய உடம்பு இப்ப தொட மறுத்து போன மாதிரி இருந்தது, அது இல்ல. என்னுடைய பேக் பெயின் இடுப்பு வலி இருந்துச்சு, அது இல்ல. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு 54 வயசு. இதுக்கு மேல எனக்கு மறுபிறவிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 2 நாள் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். எனக்கு சார் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 9 மணிக்கு ஆரம்பிச்சா 2:30 மணிக்கு விடுறாங்க. 2:30 மணியிலிருந்து 1 ஹவர் சாப்பாடு டைம். 3 மணிக்கு ஆரம்பிச்சால் அந்த 3 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8:30 வரலுமே பாக்குறாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலோட சார்கிட்ட நான் போன்ல கன்சல்ட் பண்ணும்போது 8-9 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆனா என்ன 9 மணி நேரம் இவங்க பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனா கூட 2 ஹவர்ல வெளியே விட்டுறாங்க. ஆனா இங்க வந்த பிற்பாடு அந்த இது 9 மணி நேரங்கிறது கரெக்டான டைம். எந்த போனுமே அட்டன் பண்ண முடியல. நல்ல ட்ரீட்மெண்ட். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் கிளீனா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டீ கம்பர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அது கீழே இறங்க பிடிக்க ரொம்ப ஒரு ஹாப்பியா நல்லா இருக்குது. இந்த ஜவ்வு வந்து இழுத்து பிடிக்கிறத வந்து ரொம்ப ஒரு ரிலீஸ் ஆன மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு. நல்லா டாக்டரும் பாக்குறாங்க. நல்லா இருந்தது. உடம்பு வலி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற அப்படி நல்லா நர்ஸுங்க டாக்டருங்க எல்லாம் பார்த்ததும் நல்லா பாக்குறாங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல. இருந்ததை விட இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா பார்த்தாங்க. நல்லா ஆயிடுச்சு, பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிற்பாடு என்கிட்ட இப்ப 4 நண்பர்கள் என்ன மாதிரியே கீழே சம்பளம் கோழி போட்டு உட்கார முடியல. பின்னாடி வந்து முதுகு வலி. என்னோட ஃப்ரெண்ட் உயிர் நண்பன், என்னால முடியல. அவரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்ச ரூபாய் பக்கம் செலவு பண்ணிருக்கிறாரு. எங்கேயுமே இல்லைன்னா அவரும் வீட்டுல இருந்தாரு, நானும் இருந்தேன். ஏன் நம்ம 2 பேத்துக்கு இப்படிங்கிற மாதிரி நான் இப்ப நல்லா ஆயிட்டேன். அடுத்த நேரத்தே அவரை போய் நான் சொல்லி மறுபடியும் அவரை கன்ஃபார்மா இங்க கன்சல்ட் பண்ணி என் சார்புல ஒரு சேவை செய்யற மாதிரி நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கும் போது என்னால நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சு விடுவேன். பரவாயில்ல, நல்லா பார்த்தாங்க, பரவாயில்ல.